பிரதமருடைய இந்த ராஜஸ்தானுடைய பேச்சு என்பது இந்திய வரலாற்றில் இதற்கு முன்பு எந்த பிரதமரும் பேசாத மிக மோசமான வார்த்தைகள் பேசியிருக்கிறார். எந்த வகையிலும் எந்த கோணத்தில் பார்த்தாலும் மன்னிக்க முடியாத ஒரு குற்றத்தை பிரதமர் இப்பொழுது செய்திருக்கிறார். இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியதன் மூலமாக நீங்கள் கூட்டணி வச்சிருந்த அதிமுகவும் தேர்தல் பிரச்சாரத்திலையும் பெருசாக நரேந்திர மோடி தொடர்பான வலுவான ஒரு கண்டனத்தையும் வலுவான ஒரு பிரச்சாரத்தையும் முன் வச்சது பார்க்க முடியல. மோடி வருகிற பொழுது தெலுங்கானா முழுவதும் மோடிக்கு எதிரான பதாகைகள் வச்சாங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்க? மோடியை இங்கே கேலோ இந்தியா போட்டி கூட்டு வந்தீங்க. மோடியை வரவேற்று நீங்கள் எல்லா இடங்களிலும் சென்னையில் நீங்கள் ஃப்ளக்ஸ் வச்சிங்கன்னா வைக்கலையா? தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகளில் ஒன்று. எப்படி இடி, அதே போல் என்ஐஏ, எப்படி சிபிஐ என்பது பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகளில் ஒன்று என்று விமர்சிக்கப்படுகிறதோ அது மாதிரி தேர்தல் ஆணையமும் இந்தியாவில் இனி நடக்கிற எந்த கலவரங்கள் சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு எதிராக நடத்தப்பட்டாலும் குற்றவாளிகளுடைய பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டியவருடைய பெயராக இன்றைக்கு பிரதமருடைய பெயர் சேர்க்கப்பட வேண்டும். தமிழகத்தில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. குறிப்பாக பிரதமர் அவர்கள் தமிழகத்தில் தேர்தல் முடிந்த உடனேயே வட மாநிலத்தில் ராஜஸ்தானில் பேசும்போது இஸ்லாமியர் தொடர்பாக பல்வேறு கருத்துரை பதிவு செய்து பல்வேறு விமர்சனங்களை உண்டாக்கியிருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக எஸ்டிபி கட்சியுடைய மாநில தலைவரும் திண்டுக்கல் வேட்பாளருமான நெல்லை முபாரக் இருக்கிறார். அவர் கேள்வி நிறைய கேள்வி இருக்கிறது. சார் வணக்கம் சார். தேர்தலை எதிர்கொண்டுட்டு வந்திருக்கீங்க. ஸோ குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரை வித்தியாசமான தேர்தல் பார்க்கலாம். குறிப்பாக இந்த தேர்தல் தான் குறிப்பாக இந்திய வரலாற்றிலேயே இல்லாத மாதிரி இந்த தேர்தல் ஆணையம் கண்ட்ரோல் இருக்கும்போது இடி ரைடு வர்றதை பார்க்க முடியுது. ரெண்டாவது, பிரதமர் அவர்கள் தமிழகத்தில் தொடர்ந்து வந்தார். ஆனால் வெறுப்பு பிரச்சாரத்தை பெருசாக பேசல. தமிழகத்தை தேர்தல் முடிஞ்சு வாக்குப்பதிவு முடிஞ்சோடனே ராஜஸ்தானில் ஒரு வெறுப்பு பேச்சை பேசியிருக்காரு. குறிப்பாக இஸ்லாமியரை பற்றி பேசுறது பார்க்க முடிஞ்சுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அதாவது எப்பொழுதுமே பிரதமருடைய நடவடிக்கை என்பது வெறுப்பு பேச்சுகளாக தான் இருந்திருக்கு. நீங்கள் சொல்லதா இருந்துச்சுன்னா காஷ்மீர் ஃபைல்ஸினுடைய திரைப்படத்தை போட்டுட்டு ஒரு பிரதமர் இதுவரைக்கும் பேசாத வார்த்தைகள் எல்லாம் பேசினார். இவருடைய கடந்த 10 ஆண்டு காலம் உண்மையிலே ஒரு இருண்ட ஆட்சி காலம். ஆரம்பத்தில் வளர்ச்சி என்று சொல்லி இப்போ வளர்ச்சியை பற்றி எந்த தேர்தலையும் பேசுகிறது இல்லை. தேர்தல் வரும்பொழுதெல்லாம் ஒரு பெரும்பான்மை வாதத்தை பேசி சிறுபான்மை மக்களை எதிரியாக முன்னிறுத்தி தேர்தல் வெற்றி பெறுவது, அதாவது டிவைட் அண்ட் ரூல் என்று சொல்வார்கள். அதை அவர் இப்போ டிஃபைன் அண்ட் ரூல் என்று சொல்லி அர்பன் நக்சல்ஸ், இது முஸ்லீம்கள் அப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி தேர்தலை எதிர்கொள்கிற மிக மோசமான ஒரு ஆபத்தான போக்கு. பிரதமருடைய இந்த ராஜஸ்தானுடைய பேச்சு என்பது இந்திய வரலாற்றில் இதற்கு முன்பு எந்த பிரதமரும் பேசாத மிக மோசமான வார்த்தைகள் பேசியிருக்கிறார். இன்னும் சொல்லதா இருந்துச்சுன்னா அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான வார்த்தைகள் என்பது மட்டுமல்ல, ரகசிய காப்பு பிரமாணம் எடுத்த ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா? இன்னும் சொல்வதாக இருந்துச்சுன்னா 2014 பாராளுமன்றம் தான் என்னுடைய கோவில் என்று சொல்லி பாராளுமன்றத்தை தொட்டு கும்பிட்டு பாராளுமன்றத்திற்குள் நுழைந்துட்டு இன்றைக்கு பாராளுமன்றத்துடைய அந்த நோக்கத்தையே, அரசியலமைப்பு சட்டத்தையே நோக்கத்தையே சிதறடிக்கிற விதத்தில் இன்றைக்கு அவருடைய வார்த்தைகள் இன்றைக்கி அமைந்திருக்கிறது. எந்த வகையிலும் எந்த கோணத்தில் பார்த்தாலும் மன்னிக்க முடியாத ஒரு குற்றத்தை பிரதமர் இப்பொழுது செய்திருக்கிறார். இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியதன் மூலமாக இதன் மூலமாக இந்த தேர்தல் ஆணையம் இவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இன்னும் சொல்வதாக இருந்துச்சுன்னா இந்த தேர்தலில் பிரதமர் போட்டியிடுவதற்கு தேர்தல் ஆணையம் தடை விதிக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகளில் ஒன்று. எப்படி இடி, அதே போல் என்ஐஏ, எப்படி சிபிஐ என்பது பாஜகவினுடைய கூட்டணி கட்சிகளில் ஒன்று என்று விமர்சிக்கப்படுகிறதோ அது மாதிரி தேர்தல் ஆணையமும் கூட்டணி கட்சிகளில் ஒன்று என்ற விமர்சனத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் பிரதமர் இனி எங்கும் பேசுவதற்கு அவருக்கு தடை விதிக்கப்பட வேண்டும். அதுபோல் அவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கும் தடை விதிக்கப்பட வேண்டும். இன்னும் கூடுதலாக சொல்வதாக இருந்துச்சுன்னா நாட்டினுடைய ஜனநாயக சக்திகள் வெறும் அறிக்கையோடு இதை நிறுத்தி விடாமல், ஏன்னா சாதாரண வார்த்தைகள் அல்ல. இன்றைக்கு இந்தியாவில் இனி நடக்கிற எந்த கலவரங்கள் சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு எதிராக நடத்தப்பட்டாலும் அந்த கலவரத்திற்கு முழு பொறுப்பேற்கப்பட வேண்டிய, அந்த கலவரத்தில் குற்றவாளிகளுடைய பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டியவருடைய பெயராக இன்றைக்கு பிரதமருடைய பெயர் சேர்க்கப்பட வேண்டும் என்கின்ற அளவிற்கு ஒரு மிக மோசமான மத வெறுப்பு நடவடிக்கையை இன்றைக்கு அவர் செய்திருக்கிறார். குறிப்பாக சொல்வதாக இருந்துச்சுன்னா UAPA என்கிற அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட், சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் என்ற சட்டத்தின் கீழாக வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நாங்கள் முன்வைக்கிறோம். சென்னையில் நாங்கள் காவல்துறை ஆணையாளரை சந்தித்து நாங்கள் கிரிமினல் வழக்கு அவர் மீது பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற மனுவை நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம். அதேபோல் தேர்தல் ஆணையத்திலையும் நாங்கள் புகார் தெரிவிச்சிருக்கிறோம். இது ஜனநாயக நாட்டில் மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் இந்த வார்த்தைகள். எனவே ஜனநாயக கட்சிகள், அதாவது
சக்திகள் வந்து இவருக்கு எதிரான மிக கடுமையான போராட்டங்கள் வந்து முன்னெடுக்கப்பட வேண்டும். நீங்கள் சொன்னது போல ஜனநாயக கட்சியை வந்து முன்னெடுக்க சொல்கிறீங்க. ஆனால் காங்கிரஸை சேர்த்து தான் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இப்போ காங்கிரஸ் கட்சியே பெருசாக இது தொடர்பான எதிர்ப்பு தெரிவிச்சது மாதிரி தெரியல. ஒரு ட்விட்டரில் பதிவும் ஒரு மேடையில் சிறு பேச்சோட கடந்து போயிடுறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் கூட ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிற வழியே இதுக்கான இதுக்கான எதிர்ப்பை தெரிவித்தது போல தெரியல. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் அதுதான் ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, இதை வலுவான எதிர்ப்பை பதிவு செய்யப்பட வேண்டிய மதச்சார்பற்ற கட்சிகளை இதை வந்து தேர்தல் காரணங்களாக பயன்படுத்தி, தேர்தல் நேரமாக இருக்கிறது அல்லது தேர்தல் லாப நஷ்ட கணக்குகளை பயன்படுத்தி அமைதியாக செல்வது அல்லது ஒரு அறிக்கையோடு முடித்து விடுவது என்பது வந்து ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயம். எனவே கடுமையான போராட்டங்கள் வந்து மோடி பிரதமருக்கு எதிராக வந்து செயல்படுத்தப்பட வேண்டும். அதற்கு எதிரான போராட்டங்கள் நடத்தணும். அந்த போராட்டங்கள் சிறுபான்மை மக்களுக்கு நம்பிக்கை தருகிற விதத்தில் இருக்கும். ஒரு அறிக்கைன்னு கடந்து போயிட்டா இதை தான் அவங்களும் விரும்புகிறாங்க. என்ன சொல்லுவாங்க, மிஞ்சி போனால் ஒரு அறிக்கை தருவாங்க, அவ்வளோதானே என்பதை தாண்டி பாஜக மக்கள் மன்றத்தில் மன்னிப்பு கேட்கிற வகையில் இனி நாங்கள் அப்படி அதை செய்யவே பேசவே மாட்டோம்னு சொல்லி பாஜக பரிவாரங்கள் நினைக்கிற வகையிலான போராட்டங்கள் இந்த தேர்தல் காலத்திலே முன்னெடுக்கப்படணும். அதற்கு மதச்சார்பற்ற கட்சிகள் வந்து தலைமையேற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. தேர்தல் காலங்களில் போராட்டம் முன்னெடுப்பது எடுப்பது ஒரு சூழல் பிரச்சனையாக இருக்கிற சூழ்நிலை தான் அவங்க வந்து போராட்டம் கையெழுக்காங்க இருக்கான்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படிலாம் எடுக்க முடியாது. தேர்தல் காலங்களில் எல்லா போராட்டங்களும் நடத்தலாம். தேர்தல் காலங்களில் ஜனநாயக அடிப்படையிலான போராட்டங்களை வந்து நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் இது மாதிரி, அதாவது நான் நினைக்க வருது என்னன்னா, தேர்தல் லாப நஷ்டங்களை கணக்கில் கொண்டு அமைதியாக இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியமானது. இது வந்து வெற்றியை பாதிக்குமோ அல்லது பாஜகவினுடைய இந்த 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 செயல்பாடு என்பது பெரும்பான்மை நம்ம எவ்வாறு நினைப்பார்கள் என்கின்ற பாஜகவுடைய தேர்தல் உத்திக்கு ஜனநாயக சக்திகள் பலியாகிவிடக்கூடாது என்பது தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். எனவே எதுவாக இருந்தாலும் எந்த காலமாக இருந்தாலும் ஜனநாயக அடிப்படையில் நம்முடைய குரலை எழுப்புவதற்கு எந்த காலமும் தடையில்லாது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆகும் இது வந்து. எனவே அந்த அடிப்படை உரிமைகளை சிறுபான்மை மக்களுக்கு பெற்றுத்தருகிற வகையில் பெரும்பான்மை மக்கள் வலுவாக எனது பெயரால் இதை நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லணும். உதாரணத்துக்கு பலஸ்தீனில் வந்து பலஸ்தீன் மக்களை வந்து கொலை செய்யும் பொழுது அங்கே இருந்த கிறிஸ்தவர்களும் அங்கே இருந்த யூதர்களும் நாட்டின் மை நேம், என்னுடைய பெயரால் நீ வந்து இந்த கொலையை செய்யாதுன்னு சொன்னாங்க. அமெரிக்காவில் போராட்டம் நடத்தினாங்க, ஜெர்மனியில் போராட்டம் நடத்தினாங்க. ஜெர்மனியில் ஹிட்லருடைய வாரிசுகள், ஹிட்லரால் பாதிக்கப்பட்டாங்களே அந்த மக்கள் போராட்டம் நடத்தினாங்க. நாட்டின் மை நேம், என்னுடைய பெயரால் நீ வந்து இந்த கொலையை செய்யாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எனது பெயரால் இந்து மக்கள் சொல்லணும், எனது பெயரால் இந்த மாதிரி சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இந்த வன்முறையை நீ பிரயோகிக்காது என்று சொல்லுகிற போராட்டங்கள் இந்த நாட்டில் நடத்தப்படணும் என்று சொன்னால், இங்கு இருக்கிற ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மதச்சார்பின்மை விரும்பக்கூடிய சக்திகள் வலுவான போராட்டத்தை முன்னெடுக்கணும். அது பாஜகவிற்கு ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கிற விதமாக அது இருக்க வேண்டும். இதோடு இந்த தேர்தல் காலம் அல்லாது எப்பொழுதுமே மதவிரோத மத வெறுப்பு கருத்துக்களை பேசுவது தவிர்க்கப்படுகிற அளவுக்கு போராட்டங்கள் நடத்தப்படும். நீங்கள் சொல்வது போல் இப்போ எதிர்க்கட்சிகள் சேர்ந்து போராட்டம் நடத்துவது சொல்கிறீங்க. இப்போ இந்தியா கூட்டணியில் பார்த்துட்டிங்கன்னா குறிப்பாக இந்த பிரதமருங்கிறது கடந்த காலங்களில் இந்த தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கும்போது ஒரு சாஃப்டாக பேசிட்டு போனார். தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்ச உடனேயே திரும்பவும் எங்களுக்கு வந்து இந்துக்கள் ஓட்டு தான் குறிப்பாக வேணும்னு அடிப்படையில் அது இஸ்லாமியரை பற்றி குற்றம் சாட்டுறது பார்க்க முடியுது. அப்போ ஏன் இது அவ்வளோ ஓப்பனாக நாங்கள் இவங்க ஓட்டு இருந்தால் போதுன்னு எதிர்கொள்ளக்கூடிய பிரதமர் அவர்களை எதிர்க்கட்சி காங்கிரஸ் போன்ற இந்தியா கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பது வந்து கொஞ்சம் பெருசாக இல்லாமல் ஒரு எக்கு கோட்டையாக அங்கே பார்க்குறாங்க. அவங்க மிருக பலத்தோடு இருக்காங்க மாதிரி அரசியல் கட்சி பதிவு பண்ணுறாங்க. அவங்களை உடைக்கிறதுக்கு இவங்களுடைய கூட்டணி வெறும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா கேரளாவில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கம்யூனிஸ்ட் கூடயே போய் போட்டி போடுறாங்க. அங்கே விமர்சனம் நடக்குது, அங்கேயும் குழப்பங்கள் நடக்குது பார்க்க முடியுது. ஏன் ராகுல் காந்தி பிரதமருக்கு எதிராக ஒரு போட்டி போட மாட்டே ஒரு கேள்வி எழுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் உண்மையில் ஒரு வருந்தத்தக்க ஒரு விஷயம் என்ன, பாஜக ஒரு மிருகபலத்தோடு இருக்கிற இந்த நிலையில் பாஜகவை வீழ்த்துவதற்கான ஜனநாயக சக்தியுடைய ஒருங்கிணைப்பு என்பது அவசியம் என்பதை நாங்கள் கருதுகிறோம். ஆனால் அந்த அவசியத்தை, அந்த இடத்தை, அந்த வெற்றிடத்தை நிரப்புகிற இடத்துல வந்து இந்தியா கூட்டணி வந்து இல்லை என்கிற வருத்தம் தான் மிக முக்கியமானதாக இருக்குது. இன்னும் குறிப்பாக சொல்கிறதா இருந்துச்சுன்னா, மோடிக்கு எதிராக இந்தியா கூட்டணிக்கு தலைமை இருக்கிற தலைவர்கள் மோடி போட்டியிடுகிற இடத்துல போய் அவர் போட்டியிடுகிற வாரணாசியிலே போய் போட்டிட்டு அவரை தோல்வியடை செய்ய வேண்டுமா என்ற வேண்டாம், கட்டாயமாக அது செய்யணும். ஆனால் அதை விட்டுட்டு தென்னிந்தியாவுக்கு, அதிலும் வயநாடு தொகுதியில் வந்து போட்டியிட்டு அங்கே ஒரு சிபிஐயினுடைய வேட்பாளருக்கு எதிராகவே வந்து போட்டியிடுவதும், டி ராஜா போன்றவர்கள் கேட்கிற கேள்வி காங்கிரஸ் பாஜகவை எதிர்க்கிறதா அல்லது எங்களை எதிர்க்கிறதா என்று கேட்கிறார். அப்போ இது ஒரு மக்களுக்கு ஒரு குழப்பத்தை வந்து உருவாக்கும்ல. கூட்டணியிலே இருக்கிறாங்க, கூட்டணியில் இருக்கிற கட்சிக்கு எதிராகவே அவங்க வந்து போராடுறாங்க, கூட்டணி கட்சிக்கு எதிரான தலைவர்களுக்கு நடுவிலே இவங்க வந்து போட்டியிடுறாங்க என்று சொல்லும் பொழுது இந்த இந்தியா கூட்டணியுடைய நோக்கம்தான் என்ன என்கிற அந்த கேள்வி வந்து மக்களிடத்தில் எழுவது என்பது இயல்பான. எனவே வலுவான பாஜக எதிர்ப்பை
மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டிய இடத்தில் இந்தியா கூட்டணி என்பது இல்லை. அதுதான் மிக முக்கியம். அதைத்தான் வந்து கேரளாவினுடைய முதல்வருடைய பேச்சும் தலைவருடைய பேச்சும் வந்து அதைத்தான் வந்து வெளிப்படுது. எனவே வலுவான ஒரு போராட்டம் என்பது அவசியமானது, வலுவான ஒரு எதிர்ப்பு என்பது அவசியமானது. அதை இவர்களே கட்டி இவர்களே உடைக்கிறாங்களோ என்கிற சிந்தனையை தான் இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணி தலைவருடைய நிலைப்பாடு வந்து இன்றைக்கி ஏற்படுது. வட இந்தியாவை தாண்டி அவர் தென்னிந்தியாவுக்கு வரவே கூடாதுங்க. வட இந்தியாவில் போய் மோடி நிற்கிற இடத்துல போய் அல்லது ஊபியில் போய் நின்று அல்லது அமேதியில் போய் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்று நான் இந்த மக்களுடைய எல்லா மக்களுடைய பிரதிநிதி என்று காட்ட வேண்டிய இடத்துல இருக்க வேண்டிய ராகுல் அவர்கள் தென்னிந்தியாவில் வந்து கேரளாவில் வந்து போட்டியிடுவது என்பது வந்து எந்த வகையிலும் நியாயமற்றது. கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு எதிராகவே அவர் நிற்பது என்பதெல்லாம் பாஜக எதிர்ப்பு என்கிற அந்த சிந்தனையை அவர்களே உடைக்கிறாங்க என்பதை தான் நம்ம வந்து பார்க்க முடியும். இதுதான் நாங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறோம். இந்தியா கூட்டணி பாஜக எதிர்ப்பில் தீவிரமாக இல்லை என்பதை நாங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. காரணம் இதுதான். இப்போ நீங்கள் சொன்னது போல் இந்தியா கூட்டணி வந்துட்டு பாஜக எதிர்ப்பில் பெருசாக பண்ணலாம் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் கூட்டணி வச்சிருந்த அதிமுகவும் கடந்த கால தேர்தலில் வந்து நடந்த தேர்தல் பிரச்சாரத்துலேயும் பெருசாக நரேந்திர மோடி தொடர்பான ஒரு வலுவான ஒரு கண்டனத்தையும் வலுவான ஒரு பிரச்சாரத்தையும் முன் வச்சது பார்க்க முடியல. சாஃப்ட் கார்னரையும் மேற்கொண்டது பார்க்க முடிஞ்சது. நேற்று கூட அங்கே விட்ட அறிக்கையில் கூட கண்டனங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. அப்போ இவங்க கள்ள கூட்டணி வைத்திருக்கிறது என்பது திமுக சொல்வது போல் அது உறுதியான மாதிரி இல்லையா? இல்லை, அதாவது இது வந்து ரொம்ப தவறான ஒரு பிரச்சாரம். அதாவது பாஜகவோடு எங்களுக்கு ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று உறுதியாக சொல்லியிருக்கிறார். ரெண்டாவது 2024 மட்டும் எங்களுக்கு கூட்டணி இல்லை, 2026 இல்லை. 2026 இல்லைன்னா 2024 இல்லை, 2026 இல்லைன்னா பாஜகவோடு எங்களுடைய மொத்த உறவும் முடிஞ்சு போயிருக்குன்னு உறுதியாக சொல்லிவிட்டு பிரதமரை அழைச்சி, உங்களுக்குலாம் தெரியல, எல்லா ஊடகவியலாளருக்கும் தெரியும், பிரதமரே அழைச்சும் கூட ஃபோன் எடுக்கலை. என்ன வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து பாஜகவோடு இனி நாங்கள் ஒருபொழுது நாங்கள் சேரப்போவதில்லை என்கின்ற நிலைப்பாட்டை அதிமுக எடுத்த பின்னால் திமுகவுக்கு ஒரு பயம் வந்துச்சு. எங்கே சிறுபான்மை வாக்குகளை மொத்தத்தையும் வந்து இன்றைக்கி வந்து மோனோபோலியாக இன்றைக்கி அள்ளிட்டுருக்கிற, எல்லாத்தையும் வாங்கி கொண்டிருக்கிற திமுகவுடைய அந்த நிலைப்பாட்டு, திமுகவுடைய அந்த வாக்கு வங்கியை இது வந்து பாதிச்சிருமோங்கிற அச்சத்தில் திமுக சொல்லுகிற அவதூறு சொல்லுகள் தான் ஒழிய எந்த கட்சியுமே அந்த கட்சியினுடைய தலைமை தானங்க முடிவு எடுக்கணும். யாரோட கூட்டணி இல்லை என்கின்ற அந்த முடிவை நான் என்னுடைய முடிவல்ல, இது வந்து என்னுடைய கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டனுடைய முடிவு என்று உறுதிபட தெரிவித்த பின்பு கூட நீங்கள் கள்ள கூட்டணி சொல்கிறீங்கன்னா உண்மையிலே உங்கள் மனசில் என்னவா இருக்குது? நான் அதை தான் அடிக்கடி நான் கேட்டுட்ருக்கிறேன். தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு உறுதியாக இருக்க வேண்டும் என்று திமுக நம்புகிறது என்று சொன்னால், தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிற எடப்பாடி அண்ணன் அவருடைய அந்த வார்த்தையை, அந்த நிலைப்பாட்டை திமுக ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் அதை விட்டுட்டு எடப்பாடி தெளிவாக சொல்கிறாரு, திமுக அதிமுக கூட்டணி தாங்க தமிழ்நாட்டில் இந்த ரெண்டுக்கு நடுவில் தான் போட்டி இருக்கணும், மூன்றாவது ஒன்று வேண்டாம் என்று சொல்கிறார். ஆனால் திமுக இல்லை பாஜகன்னு ஒன்று இருக்குது என்று பாஜகவை பற்றியே பேசி பாஜகவிற்கு ஒரு பிரம்மாண்டமான உருவம் கொடுக்க வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டில் என்ன இருக்குது? தமிழ்நாட்டில் பாஜகவிற்கு ஒரு அரசியல் இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் பாஜகவுக்குன்னு ஒரு தேர்தல் அரசியல் இல்லை. இருந்திருந்தால் 8 முறை பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரா? வந்து கூட இங்கே ஒரு மாற்றம் பண்ண முடியலைங்கிற அவருக்கு ஒரு ஏமாற்றம் அவங்களுக்கு இருந்திருக்காதா? நிச்சயமாக இருந்திருக்கும். எனவே பாஜக எதிர்ப்பு என்பது அது வாக்குகளாக ஒரு பொழுதும், அதாவது பாஜக அதோடைய அரசியல் என்பது ஒரு பொழுதும் வாக்குகளாக மாறப்போகிறது இல்லை. தமிழ்நாட்டில் பாஜக ஜெயிக்க போகிறதே இல்லை என்பதை உறுதியாக தெரிந்தும் கூட திமுக பாஜக தான் எங்களுடைய எதிர்ப்பு என்று சொல்வது பாஜகவோடு திமுகவிற்கு தான் ஏதேனும் உறவுகள் இருக்கிறதோ என்கிற சந்தேகத்தை ஏற்படுத்த வழிய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணி ரொம்ப தெளிவாக இருக்குது. பாஜக எதிர்ப்பில் நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். நேற்றைய அந்த அறிக்கையில் கூட சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு அறிக்கை எதற்காக தரப்படும்? ஒன்று ஆதரித்து தரப்படும் அல்லது எதிர்த்து தரப்படும். ஆதரித்து தரலைன்னு சொன்னால் அது எதிர்ப்பு கண்டன அறிக்கை தானே. கண்டன அறிக்கை ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. சின்ன விஷயங்களை கூட வந்து மைக்ரோஸ்கோப் வச்சு அளந்து பார்த்து இல்லை எங்களுக்கு தான் பாஜக எதிர்ப்பு என்கிற அந்த பாஜக எதிர்ப்பை மொத்தத்தையும் தன்வயப்படுத்த நினைக்கிற திமுகவிற்கு தான் இந்த சிந்தனை இருக்க வழிய திமுக ஆதரவு ஊடகங்களை தவிர வேறு யாரும் அதை பற்றி எழுதவே இல்லை. எனவே எதிர்ப்பு என்பது வலுவாக நிற்கிறது. சிறுபான்மை மக்களை விலக்கி வைக்க நினைக்கிற பாஜகவிற்கு எதிராக சிறுபான்மை மக்களை அரவணைச்சிக்கிற ஒரு கூட்டணியாக அதிமுகவோட கூட்டணி இருக்குது. 100% தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாஜக எதிர்ப்பை வலுவாக தேர்தல் களத்தில் செயல்படுத்துகிற அணி என்பது அதிமுகவுடைய அணிதான வழிய திமுகவுடைய அணி இல்லை என்பதை ஜூன் மாதம் 4ஆம் தேதி நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லத்தான் போகிறது. நாம் அதை பார்க்கத்தான் போகிறோம். நீங்கள் சொன்னது போல முதல்வர் அவர்கள் தன் அறிக்கையில் பார்த்துட்டிங்கன்னா தொடர்ந்து பிரதமர் மேலான கடுமையான விமர்சனம் முன்வைக்கிறாங்க. திமுக அமைச்சர்கள் தேர்தல் ஆணையம் ரிப்புன்னு போட்டு ட்விட்டரில் பதிவு பண்ணுறாங்க, பல பேர் கருத்தில் பதிவு பண்ணுறாங்களே. அப்படி இருக்கும்போது திமுக வந்து எப்படி பாஜக ஆதரவான ஒரு சூழலை இருக்கும் எப்படி எதிர்பார்க்கலாம்? நீங்கள் பெரிய உதாரணம்லாம் தேவையில்லை. கோபேக் மோடி எப்படி வெல்கம் மோடியாக மாறிச்சு?
கோபேக் மோடி எப்படி வெல்கம் மோடியாக மாறிச்சு? ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தை எப்படி வந்து தமிழ்நாட்டு அரசு எதற்காக அனுமதித்தது? ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி மத்திய அரசு நமக்கு வந்து சொல்லியதா? இல்லை. எப்படி ஒன்றிய அரசு மத்திய அரசாக மாறுச்சு? இதில் இருக்குது விட. அதாவது நேரில் அண்ணன் எடப்பாடியார்னு சொல்கிற மாதிரி வந்தால் நேரில் சரணாகதி அடைவதும், வெளியில் வந்து அரசியலில் பயங்கரமான சவடால் அறிக்கை விடுறதுங்கிற நடவடிக்கை தான் இன்றைக்கி திமுக அணியுடைய நடவடிக்கையாக இருக்குது. பாஜக எதிர்ப்பை யார் செய்தாலும் நான் வரவேற்கிறேங்க, அதில் மாற்றமே இல்லை. நாங்கள் மட்டும்தான் பாஜக எதிர்ப்பில் நிற்போம் நான் சொல்ல தயாரில்லை. பாஜக எதிர்ப்பு என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் வர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அந்த பாஜக எதிர்ப்புக்காக வேண்டி நேற்றும் நாங்கள் போராடினோம், இன்றைக்கும் போராடினோம், நாளைக்கும் நாங்கள் போராடினோம். அதில் எங்களுக்கு எந்த சமரசமும் கிடையாது. பாஜக எதிர்ப்பை யார் செஞ்சாலும் நாங்கள் வரவேற்கிறோம். பாஜக தமிழ்நாட்டில் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். பாஜக தமிழ்நாட்டில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கா இல்லையா? அதிமுக தோளில் சுமக்க போய் தானே 4 சட்டமன்ற உறுப்பினர் அவங்களுக்கு வந்து கிடைச்சாங்க. இன்றைக்கி பாஜக தமிழ்நாட்டில் தனிமைப்படுத்தப்பட்டு இன்றைக்கி கூட்டணியில் வெற்றியோ ஓட்டு வங்கியோ எதுவும் இல்லாமல் இன்றைக்கி அனாதையாக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? இதையெல்லாம் செய்த அதிமுகவை வரவேற்பதை விட்டுட்டு இல்லை அதில் மீண்டும் குற்றம் சாட்டுவது என்ன மனநிலை என்று கேட்டால் வேறு ஒன்றும் இல்லை. நம்முடைய வாக்குகள் எங்கே பாஜகவுடைய அந்த முகமூடியை வச்சு மட்டும்தான் நம்ம இது வரைக்கும் கொண்டு போயிட்டுருக்கோம். பாஜக எதிர்ப்பை தவிர திமுக அங்கே எங்கேயாவது சாதனை ஏதாவது சொல்லியிருக்குதா? நான் கூட எல்லா தேர்தல் பிரச்சாரத்துலையும் கேட்டேன், ஸ்டாலின் தான் வர்றாரு, விடியல் தர போகிறாருன்னு சொன்னாரா இல்லையா? போன தேர்தலில் 3 வருஷம் அந்த தேர்தலில் அந்த வாக்குறுதி வச்சு ஆட்சிக்கு வந்தாரா இல்லையா? 3 வருஷம் கழித்து இந்த தேர்தலை இப்போ எதிர்கொள்ளும் என்ன சொல்லியிருக்கணும்? ஸ்டாலின் தான் வந்தார், விடியல் தந்தாருன்னு சொல்லியிருக்கணுமா? சொன்னாரா எங்கேயாவது? ஸ்டாலின் தான் வரப்போகிறாரு, விடியல் தரப்போகிறாருன்னு சொன்னால் இப்போ ஸ்டாலின் வந்தார், விடியல் தந்தாருன்னு சொல்லணுமா இல்லையா? எங்கே சொல்லியிருக்கிறாங்க? சொல்லலை. இந்தியாவை காக்க பாசிசத்தை வீழ்த்த நான் அழைக்கிறேன்னு இன்றைக்கி வந்து சொல்லுகிறாரு. எந்த வகையில் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சாதனை இவங்க சொல்லியிருக்கிறாங்க? எதுவும் இல்லை. பாஜக எதிர்ப்பு என்கிற அந்த முகமூடிக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கிறாங்க. இப்போ என் திண்டுக்கல் தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் வந்து பேசினார், வேட்பாளர் ஆதரித்து, புதிய வேட்பாளர் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் ஆதரித்து பேசினார். எங்கேயாவது வந்து நாங்கள் இந்த திண்டுக்கல் தொகுதிக்கு என்ன செய்தோன்னு சொன்னாரா? தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தோன்னு சொன்னாரா? மோடின்னு பேசிட்டு போனார். மோடி பேச வேண்டும், எல்லோரும் மோடியை பேசணும், யாரும் மோடியை பேச வேண்டியதில்லை, பேசாமல் இருக்க வேண்டியது, எல்லோரும் பேசணும். பாஜக எவ்வாறு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு கண்ணுக்கு மையும் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கிறது என்பதை சொல்லியாக வேண்டும். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம்னு நாங்கள் முழக்கம் வச்சுருக்கோம். தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக நாங்கள் நிற்போம்னு சொல்லியிருக்கோம். எங்கேயாவது அதை பற்றி பேசியிருக்காங்களா? மக்களுக்கு என்ன செய்துங்கிறத சொல்லியிருக்காங்களா? இல்லை. மக்களுக்கு எதையும் செய்யாமல் மக்களை கைவிட்டு விட்டு மக்களுடைய வாக்குறுதிகளால் மக்களை ஏமாற்றிய திமுக அரசுக்கு கையில் வேறு ஒன்றுமே இல்லை. எனவே பாஜக அஸ்திரத்தை எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து நிற்கிறாங்க வழியா. உண்மையான பாஜக எதிர்ப்புனா ஸ்ரீ பள்ளிகளை நடைமுறைப்படுத்தணும் யாருங்க கேட்டது? இவங்கள்ட்ட யாருங்க இவங்களை வந்து வெல்கம் மோடி வாங்கன்னு சொல்லி சொன்னது? அதாவது இதில் தெலுங்கானாவில் அவர் சந்திரசேகர் ராவ் மோடி எதிர்ப்பில் வலுவாக இருந்தார். மோடி வரும்பொழுது அங்கே தெலுங்கானா விட்டுட்டு அவர் மும்பைக்கு போயிட்டார். மோடி வருகிற பொழுது தெலுங்கானா முழுவதும் மோடிக்கு எதிரான பதாகைகள் வச்சாங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்க? மோடியை வந்து இங்கே வந்து கேலோ இந்தியா போட்டி கூட்டு வந்தீங்க. மோடியை வரவேற்று நீங்கள் வந்து எல்லா இடங்களிலும் சென்னையில் நீங்கள் ஃப்ளக்ஸ் வச்சிங்கன்னா வைக்கலையா? எங்கே மோடி எதிர்ப்பை நீங்கள் காட்டினீங்க? மோடி வரும்பொழுது அவ்வளோ அமைச்சர்களும் போய் நின்னீங்களா இல்லையா? சரி, மோடி எதிர்ப்பில் தான் நீங்கள் மக்களை ஏமாத்துறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆளுநர் எதிர்ப்பில் என்ன செஞ்சீங்க? ஆளுநரை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு கடந்த முறை அவர் வச்ச டீ பார்ட்டியில் போய் நீங்கள் கலந்துக்கலையா? நீங்கள் என்ன ஆளுநரை எதிர்த்தீங்க? எங்கே மோடியை எதிர்த்தீங்க? ஒன்று மோடி எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புன்னு உறுதியாக சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லுங்கள். தேர்தல் நாடகத்துக்காக வேண்டி மக்களை ஏமாற்றுகிற நடவடிக்கை எடுக்காதீங்கன்னு சொல்கிறோம். அந்த வகையில் பார்த்தால் எங்கள் கூட்டணி தெளிவாக இருந்தது. நாங்கள் என்னெல்லாம் சொன்னோமோ அதை மக்களிடத்தில் கொண்டு போய் சொன்னோம். மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாங்க. அன்றும் இன்றும் என்றும் நாங்கள் பாஜக எதிர்ப்பில் நாங்கள் தீவிரமாக நிற்கிறோம். அதில் எந்தைக்கும் நாங்கள் அதில் வந்து மாறியதே இல்லை. அதான் உண்மை. திண்டுக்கல் தொகுதியில் பல்வேறு கட்ட பிரச்சாரம் வந்து தேர்தல் இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ அங்கே மக்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குது? உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? திண்டுக்கல்லில் என்னுடைய வெற்றி வாய்ப்பு என்பது பிரகாசமாக இருக்கிறது. அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட என்ன மக்கள் ரொம்ப நல்ல முறையில் வரவேற்றாங்க. உண்மையிலேயே திண்டுக்கல் மக்களுடைய பிரச்சனை இது வரைக்கும் யாரும் பேசவே இல்லை. மக்களுடைய பிரச்சனையை பேசாத வேட்பாளர்கள் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. மக்களோடு நான் உரையாடினேன். 2.5 மக்களோடு நான் வந்து கலந்தேன். மக்கள் வந்து உண்மையிலே என்னை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக அவங்க விரும்பியிருக்கிறாங்க. பணபலத்தை மீறி கடுமையான 2 அமைச்சர்கள், திமுகவுடைய 2 அமைச்சர்கள் அங்கே கடுமையான பணத்தை வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பணபலத்தை மீறி நான் அன்பு பலத்தோடு நான் திண்டுக்கல் மக்களுடைய ஏகோபித்த ஆதரவோடு ஜூன் மாதம் 4ஆம் தேதி நான் வெற்றி பெறுவேன் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. வாக்காளர்கள் என்னை இந்த தேர்தலில் என்னுடைய வார்த்தைகளை நம்பி உண்மையிலேயே திண்டுக்கல் வளமாகட்டும், முபாரக் வெல்லட்டும் என்று சொல்லுகிற முழக்கத்திற்கு சாட்சியாக அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். எனக்காக வாக்களித்த, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அத்தனை வாக்காளர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு ஜூன் மாதம் 4ஆம் தேதி திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற அந்த இடத்தை நிச்சயமாக நான் அடைவேன் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.
தொடர்ந்து பாஜக எதிர்ப்பில் நாங்கள் தீவிரமாக இருப்பதாகவும் திண்டுக்கல் தொகுதியில் எனக்கு அபார வெற்றி இருப்பதாக எஸ்டிபி கட்சியினுடைய தலைவரும் திண்டுக்கல் வேட்பாளருமான நெல்லை முபாரக் தெரிவித்துள்ளார். ஜீ தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் நௌஷாத்.